என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க ஷிகன். வெல்கம் டு ODY ரியாக்ஷன். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, ஸ்டார் மூவியை பற்றி தான் வந்து பேச போகிறோம். இது ரிவ்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன தோணுச்சோ அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதை பற்றி பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி பேசியே ஆகணும். ஒரு எதிர்பார்க்காத ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் கவினுக்கு. அண்ட் ஒரு வேறொரு ஜானரில் இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ எனக்கு இந்த படம் மூலமாக தெரிய வந்த விஷயங்களும், இந்த படத்தில் இருக்க நெகட்டிவ் நெகட்டிவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். பாசிட்டிவ் என்னென்ன அப்படின்றத மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு கவினுக்கு வந்து ஒரு தரமான படம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த படத்தை நான் வந்து தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு சடனான ஒரு பிளான் தான். நான் மட்டும் தான் இந்த படம் பார்க்க போனேன். ஸோ யோகி இல்லாததுக்கு ரீசன் என்ன, யோகின்னு அந்த படம் பார்க்கல. நான் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு அப்படியே வந்து அப்படியே பார்த்தாச்சு இந்த படம். இந்த படம் வந்து கவினுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். இன்னமா நடிச்சிருக்காருங்க. கவினுக்குள்ளே இப்படி ஒரு திறமைகளும் இப்படி ஒரு ஆக்டிங் ஸ்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த படம் மூலமாக வந்து எனக்கு உண்மையாகவே வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. நிறைய படம் பார்த்துருக்கோம், நம்ம டடாலாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுலலாம் ஒரு நடிப்பு இருக்கும். பட் இந்த மூவி வந்து வித்தியாசமாக வேறொரு ஜானரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்பவே ரிலேட்டட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேருக்கு எனக்குன்னே உருவாக்கின படம்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க, மூவி சைடில் இருக்க எல்லாருமே. அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து உண்மையாகவே அமைஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து படத்தில் இருக்க எல்லாருமே அவங்களுடைய பொசிஷன், அதாவது அவங்களுடைய கேரக்டரை வந்து காஸ்டிங் வந்து சரியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வந்து கவினுடைய அப்பாவாக இருக்கட்டும் லால், அவர் வந்து நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம். ஸோ அவர் கூட வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருப்பாரு. சில சீன்லாம் வந்து இது ஆக்டிங்கா அப்படின்றது மாதிரி நம்ம வந்து தோண வச்ச மாதிரி நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் அந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. நான் எல்லாருமே ரிவீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா நீங்கள் மூவி பாருங்கள், அந்த மூவி பார்த்துட்டு அந்த மூவியில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவங்களுடைய இடத்த வந்து எப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அப்புறம் லொலுசபா மாறன் இருக்காரு. அவர்லாம் வந்து ஒரு அப்பாவுடைய ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமா வந்து ஒரு எப்பயுமே வந்து கவினை வந்து புகழ்ந்துட்டே இருக்கிற மாதிரியும். அண்ட் முக்கியமாக இந்த படம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து உள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அந்த படம் பார்க்கறதுக்கு இது படம் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுடைய ஸ்டோரி, ஒரு லைஃப் ஸ்டோரி மாதிரி நம்ம வந்து சீட் எட்ஜில் உட்காந்து தான் பார்த்துட்டு இருப்போம். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஃபன்னாக, ஒரு காமெடியாக, ஒரு ஜாலியாக போய்கிட்டு இருந்தாலுமே இன்டர்வலுக்கு நெருங்கும் பொழுது இந்த படம் வந்து ஒரு சீரியஸான ஒரு மெட்டீரியலுக்கு வந்துடும். இந்த படம் நம்ம வந்து கதைக்குள்ளே வந்து அப்படியே உள் வாங்கி பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுவோம். இன்டர்வலுக்கு அப்புறமா கொஞ்சம் கதை வந்து வேறு பக்கம் ட்ராக் வந்து ட்ராக் ஆகி போகிற மாதிரி ஃபீல் பண்ணாலும் அதுதான் ஸ்டோரி அப்படின்றது வந்து கடைசியில் தான் நமக்கு வந்து புரிகிற மாதிரி அப்படி அடித்து வச்சுருவாங்க. அண்ட் இதோடைய மோஷன் போஸ்டர் நம்ம பார்த்துருந்தோம், அதாவது டைட்டில் ரிவீல் டைம் பார்த்துருந்தோம். அந்த ஸ்டார் அப்படின்னு சொல்லி அது டைட்டில் ரிவீல் தான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம லால் அவர் சொல்லியிருப்பார், ஒரு பாரதியாருக்கு வந்து மீசை தான் வந்து மெயினே, அந்த மீசையை மறக்க வைக்கிற மாதிரி நீ நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு இம்பேக்டை வந்து, அந்த வசனத்தை வந்து கடைசியாக இம்பேக்ட் பண்ணுற மாதிரி நம்மளே மறந்து இந்த படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து நான் ஷாக்காக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யுவனுடைய மியூசிக் தான். ஒரு பர்டிகுலர் ஒரு சீனில் வந்து நம்ம அப்படியே பிஜிஎம் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. இது ரிவீல் பண்ணலாம், பட் ஏன்னா இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது வடசென்னை படத்தில் இருக்க பாடல் வந்து அப்படியே வந்து அந்த சீனில் வரும். ஸோ அந்த சினாரியோவுக்கும் அந்த பாடலுக்கும் ஸ்டார் படத்துக்குன்னே எடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது ஸ்டார் படத்துக்குன்னே இந்த பாட்டை அடிச்சுட்டாங்கப்பா அப்பயே அப்படின்ற மாதிரி அந்த சீனுக்கும் அந்த பாட்டுக்கும் அவ்வளோ மேட்சிங்காக இருக்கும். அதை கேட்கும் பொழுது அப்படியே புல்லரிச்சு, வா இந்த பாட்டு எப்படா இந்த படத்தில் வைக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வேறு லெவல். இப்போ நான் ஏன் சிரித்தேன் அப்படின்னா, இப்போ ரியாக்ஷன் எனக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வருது, ஃபில்மி ரியாக்ட் ஸ்டார் மூவிக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துச்சு இப்போ நோட்டிஃபிகேஷன். ஸோ அதான் நான் சிரித்தேன். பாருங்கள், அவர் கூட சரியாக கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வீடியோவும் எல்லோரும் போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அவர் ஒன்னஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த பாட்டு கூட நமக்கு வந்து அவ்வளோ ஒரு டச்சிங்காக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம கேட்டு பழகின ஒரு பாடலை வந்து தியேட்டரில் ஃபஸ்ட் டைமாக பார்க்கும் பொழுது நம்ம பாடக்கூடிய மாதிரி இருந்துச்சு நமக்கு. கடைசியாக எனக்கு என்ன ஷாக்னா, அந்த தியேட்டர் வந்து நான் போனது ஒரு சின்ன தியேட்டர் தான். ஸோ அதில் ஒரு 50 பேர் தான் இருந்தாங்க, குட்டி தியேட்டர். ஸோ
ஸோ அந்த தியேட்டரில் கடைசியாக எண்டு கார்டு வந்து அப்படியே கவினுடைய அந்த ஒரு சின்ன சீன் வரும், போஸ்டர் ஒன்று வரும். அது வரும் பொழுது தியேட்டரில் யாருமே கத்தலை, யாருமே சத்தம் போடலை, கைத்தட்டல் மட்டும்தான் கேட்டுச்சு. அப்படியே எனக்கு கூஸ் பம்பாக இருந்துச்சு, உடம்பு ஃபுல்லாக அப்படியே கூஸ் பம்பில் ஒரு நிமிஷம் நான் அப்படியே வந்து இப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, படம்லாம் முடிஞ்சு அவங்களாம் எழும்பி நிற்கிறாங்க போகிறதுக்கு கூட, நான் அப்போ கூட அந்த ஸ்க்ரீன் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பெஸ்ட்டு, ஒரு இந்த வருஷத்தில் வந்து ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இது ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.3 சம்திங் என்னமோ கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அந்த ரேட்டிங் வாரத்துக்கு இந்த படம் எவ்வளோ ஒரு 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 மெயினான ஒரு கருவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் போய்ட்டு தியேட்டரில் பாருங்கள் இந்த படம். இதில் நான் உணர்ந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திறமை இருந்தால் எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் போய் இருக்கலாம். அதுக்கு அழகோ அறிவோ லுக்கோலாம் தேவை கிடையாது. ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்கள்கிட்ட திறமை, இது ரெண்டும் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படி என்ன மாதிரி இருந்தாலுமே, எவ்வளோ என்ன தான் வந்து பார்க்குறதுக்கு மொக்கையாவோ நல்லாவே இல்லையா அப்படின்னு நினச்சாலுமே, உங்கள்கிட்ட திறமையும் விடாமுயற்சியும் இருந்துச்சுன்னா நீங்கள் டாப்பில் இருப்பீங்க. அதே நேரம் அந்த இடத்த தக்க வச்சுக்க நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய முக்கிய ஒரு கருவாக நான் வந்து பார்த்தது, முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த படத்தில் நான் ஃபீல் பண்ணுது. அண்ட் அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. இந்த படத்தை பற்றி நிறைய பேசலாம், நிறைய காஸ்டிங் இருக்காங்க இதில். நிறைய பேர் வந்து கவினுடைய அம்மாவா கீதா நடிச்சிருந்தாங்க. அவங்க கூட ரொம்ப வந்து செட்டிலான ஒரு ஆக்டிங்கோடு இருந்தாங்க. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து படத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தை ஒரு காலில் 2 வாட்டி கூட நீங்கள் பார்க்கலாம். செம்மையான ஒரு படம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், எல்லோரும் போய் பாருங்கள். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷனும் நமக்கெல்லாம் யாருங்க பெய்ட் ப்ரொமோஷன், சிரிப்பு அதெல்லாம் கிடையாது. எனக்கு இதுக்கு ரிவ்யூ கொடுக்கணும், இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு எனக்கு படம் பார்த்து முடியும் போதே தோணுச்சு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட நான் பேசிட்டேன். அண்ட் இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பாருங்கள். அண்ட் மறக்காம ஓடிவே ரியாக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் பிடிச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் ரியாக்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக் டக்குன்னு வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.